ஹலோ கைஸ், கிராணி கேமை எப்படி மல்டிப்ளேயர் விளாட்றது, எங்கேருந்து நம்ம இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நான் சொல்கிறத பார்த்தீங்கன்னா அப்படியே போடுங்க. இது வந்து எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணோம். ஸோ யாருக்குமே சப்போர்ட் பண்ணாமல் அப்படிலாம் இருக்காது. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணோம். ஸோ ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கர்ஸ்ட் ஹவுஸ் மல்டிப்ளேயர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கேம் ஒன்று வரும், GMM அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேம் தான் வந்து நம்ம கிராணி மல்டிப்ளேயர் கேம். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடணும். உள்ளே வந்ததுமே ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். லெஃப்ட் சைடில் ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று காமிக்கும். ஸோ நீங்கள் ப்ளே கிளிக் பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு வந்து எக்கச்சக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா காமிக்கும். ஸோ நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் முக்கியமான விஷயம் வந்து சர்வர். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஒரே சர்வர் வச்சா தான் ஒன்றா ப்ளே பண்ண முடியும். ஸோ சர்வர் வந்து ஏஷியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக மியூசிக், உங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக், கிராணியோட பேக்ரவுண்ட் மியூசிக் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணிடலாம். இன்னொன்று வேல்யூம் வந்து உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து குவாலிட்டி வந்து நீங்கள் ஹைலியே வச்சுக்கோங்க. அதிகபட்சம் எந்த ஃபோனுக்கும் லேக் ஆகாது, நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா எஃப்பிஎஸ் வந்து டிஃபால்ட்டாக 90 இருக்குது. ஸோ 90 இருந்தாலே பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். அதுவே பார்த்திங்கன்னா போதும். ஸோ ஓகே, நம்ம ப்ளே தொடர்ந்துமே இதெல்லாம் வந்து செட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுத்துடணும். அதுக்கப்புறமா நீங்கள் லாகின் பண்ண சொல்லணும். ஸோ நீங்கள் லாகின் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வந்து கெஸ்ட் ஐடியில் கூட அப்படியே போய்க்கலாம். ஸோ ஜிமெயில் போட்டு லாகின் பண்ணி தான் போகணும்லாம் அவசியம் இல்லை. சும்மா இப்போ நான் வந்து கெஸ்ட் ஐடியில் போகிறேன். நம்மளோட யூசர் நேம் பார்த்திங்கன்னா கேட்பாங்க, அதாவது நமக்கு கேமில் நம்ம பேர் எப்படி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி எதனா போட்டுக்கலாம். ஸோ பேர் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அந்த ப்ளேவை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறமா க்ரியேட் ரூம், ஃபைண்ட் ரூம்னு இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் க்ரியேட் பண்ணணும், மற்றவங்களாம் வந்து ஃபைண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் க்ரியேட் பண்ணுறேன் ஒரு ரூமை. ஸோ ஓகே, நம்ம வந்துட்டு ரூம் பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணிடலாம். ரூம் நேம் வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரூம் பார்த்திங்கன்னா மாற்றி சொல்லி வச்சுக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஓகே, நம்ம 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணதுமே ரூம் பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பிளேயர்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா விளையாடிக்கலாம். ஸோ மேக்ஸிமமாக வந்து 6 பிளேயர்ஸ். அதுக்கப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிட்ட பிறகு ஃபைண்ட் ரூம் தொட்டு உங்கள் ரூம் பார்த்திங்கன்னா வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்கள். ஸோ நீங்கள் இதிலே வந்து பார்த்திங்கன்னா மேப்லாம் கூட மாற்றிக்கலாம். கேமோட தீம், அதாவது கிளாசிக்கில் இருக்கா, இப்போ வந்து நைட்மேர், கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேமோட தீம் பார்த்திங்கன்னா மாற்றிக்கலாம் எப்படி வேணும்னு. ஸோ அதே மாதிரி கேம் மோடும் பார்த்திங்கன்னா மாற்றிக்கலாம். லாவா இருக்குது, அடுத்து கிளாசிக் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா டிஃபிகல்ட்டி உங்களுக்கு என்ன வேணுமோ வச்சுக்கலாம். ஸோ நார்மலில் வச்சு ப்ளே பண்ணுங்கள். அதுதான் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட விளாடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஜாலியாக. ஸோ அதுக்கடுத்ததாக டார்க் மோடு வேணும்னா வச்சுக்கோங்க. ஸோ அப்படி ரொம்ப பயம் அப்படின்னா வேணாம். அதுக்கடுத்ததாக இந்த ஆப்ஜெக்ட் ப்ரீசெட், எந்தெந்த இடத்துலலாம் எந்தெந்த பொருள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ரேண்டமாக இருந்தாலே ஓகே தான், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நீங்கள் எதனா லாக்ஸ் எதனா வேணும்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதில் வந்து இப்படி தான் க்ரியேட் பண்ணணும். ஸோ யாரோ ஒருத்தவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸோ உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம கிராணி சோலோவாக விளாடுவோம்ல, அதே மாதிரி தான் இது வந்து மல்டிப்ளேயர் வெர்ஷன், அவ்வளோதான். வேறு எதுவுமே பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகாது. ஸோ நார்மலாக நம்ம அந்த கிராணியில் எப்படி டே 1 காமிக்குமோ அதே தான் பார்த்திங்கன்னா இதுலேயும் காமிக்கிறோம். ஸோ அனிமேஷன், கிராஃபிக்ஸு A to Z ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கிராணி மாதிரியே தான் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட் பர்சனில் தான் பார்க்குற மாதிரி இருக்கும், தேர்ட் பர்சனில் வச்சு பார்க்குற மாதிரி இருக்காது. இதுதான் நம்ம டீம் ஆள். ஸோ நம்ம டீம் ஆளுங்களாம் இப்படி தான் இருப்பானுங்க. அப்படியே ரைட் சைடுக்கு மேலே வந்து ஒரு செட்டிங் சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான சென்சிட்டிவிட்டி, வால்யூம், அதுக்கப்புறமா அந்த கேமரா POV, ஸோ அது எப்படி இருக்குன்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் கைஸ். இந்த கேமில் வந்து இப்படி தான் மல்டிப்ளேயர் விளாடணும். ஸோ இதில் இருக்க எல்லா ஆப்ஷன்ஸுமே பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிருப்பேன். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. ஸோ இதே மாதிரியே இன்னும் எக்கச்சக்க மல்டிப்ளேயர் கேம்ஸ் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ அது யாருமே பார்த்திங்கன்னா இன்னும் ப்ளே பண்ணல. நான் விளையாடியும் பார்த்துருக்கேன். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இன்னும் வர வீடியோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கேமாக உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.